கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் அநேகம் பேர் இந்த ஜாய் டிவியினுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை சிநேகித்தபடியினாலே இந்த செய்தியை கொடுக்க வைத்திருக்கிறார். ஜெப செய்வோம். எங்களை மறக்காத தெய்வமே, எங்களை மன்னித்த தெய்வமே, மறுபடி வருகிற தெய்வமே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, கடனோடு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு பாரத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவை விடுவிப்பீராக. உம்முடைய அளவற்ற வல்லமையினாலும் உம்முடைய அளவற்ற இரக்கத்தினாலும் அநேக பேரை உம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொள்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் நொந்து போயிருக்கிற, பாசத்துக்கு ஏங்கி போயிருக்கிற, பாசத்தினாலே ஆண்டவரை துரத்தப்பட்ட இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒருவரையும் தள்ளுவதில்லை, எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகின்றவர். இந்த குடும்பத்தை சேர்த்து கொள்ளுங்க தாப்பனே, இந்த தம்பியை சேர்த்து கொள்ளுங்க தாப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே கலப்படம் இல்லை தாப்பனே, கலப்படமற்ற அன்பை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பு மாறாது இருக்கிறது. உமக்கு நன்றி தாப்பனே. இந்த மாலை வேளையில் இடைப்படுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாலில் கலப்படம்னு சொல்லுவாங்க, அரிசியில் கலப்படம்னு சொல்லுவாங்க. அன்பிலே கலப்படம் வந்து விடுகிறது. நிறைய இடத்துல அன்பில் கலப்படம். உன்னை தான் வேறு ஒருவரையும் நான் என் கண்ணால் கூட எட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்லுவான். அடுத்த பார்க்கில் அடுத்த பிள்ளைகிட்ட அதே வசனத்தை சொல்கிறான். அன்பில் கலப்படம். இதெல்லாம் பார்த்து நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையை முடித்து கொள்கிறாங்க. நீ ஆண்டி பைத்தியக்காரி வாழ்க்கையை முடித்து கொள்கிறா. அவன் அப்படி சொன்னாலும் உனக்கு ஆண்டவர் நியமிக்கப்பட்டவர் இருக்கிறாங்க. ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து விட வேண்டியதான். நீ செத்தப்புறம் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையா, அடுத்த நாள் எடுத்து போட்டு பேய்ச்சிருவாங்க. நீயா அந்த அன்பில் கலப்படத்தை கண்டு, இல்லை நான் ஏமாத்துறதை கண்டு நீயா உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும். நிறைய வாலிபர்களுக்கு நான் கேட்குற கேள்வி, ஒருத்தவனை ஏமாற்றிட்டானா, நீ சாரோக்குள்ளே அவனை ஏதாவது செஞ்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணா அந்த தைரியம் உனக்கு ஏன் இல்லை? ஏமாற்றிட்டா நான் போயிடுறேன். வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 97:10, கர்த்தரில் அன்பு கூறுவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஏழை குடிசைவாசி ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வீடு குடிசை. அவருக்கு வீடு போட முடியவில்லை. அவர் பக்கத்திலேயே இன்னொரு நபர், பணக்கார நபர் வசித்து கொண்டு வந்தார். அந்த பணக்கார நபருக்கு இந்த குடிசை வீட்டு மேலே ஒரு கண்ணு, இதையும் சேர்த்து கட்டி விடலாமே என்று பலமுறை அவனிடத்தில் கேட்டு பார்த்தார். அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஒரு நாளிலே இந்த பணக்காரர் அவன் வெளியூர் குடும்பத்தோடு போயிருக்கின்ற பொழுது குடிசையில் தீ வைத்து விட்டார். வந்த இந்த ஏழை சகோதரன் ஐயோ இயேசுவே என்று கதறி அழுது வெளியே சென்று விட்டான். ஒரு இடத்துல தங்கி கொண்டிருக்கிறான். இந்த பணக்காரரும் நேரம் வரும் அவனிடத்திலே எழுதி வாங்கி விடலாம் என்ற எண்ணத்திலே இருந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென்று இந்த குடிசை பகுதிக்கு அந்த தம்பி வருகிறார். தன்னுடைய குடிசை எரிந்து போன இடத்தை நைட் நேரத்தில் பார்வையிடும் போது ஏதோ ஒன்று அடியில் மின்னி கொண்டு இருக்கிறது. அந்த செங்கலெல்லாம் தள்ளி தள்ளி பார்க்கிறார். சரியான ஒரு தங்க செம்பு அவருக்கு கிடைத்தது. தங்க செம்பு கிடைத்தது. அவர் புத்திசாலித்தனமாக அதை எடுத்துக்கொண்டு போய் வெளியே தெரியாத அளவுக்கு நாளாக ஏதோ ஒரு தொழில் செய்கிறவராக தன்னை அப்படியே உயர்த்தி கொண்டே வந்து இந்த பணக்காரன் விலை பேச வருகிற நேரத்திலே இவர் என்ன செய்தார் என்றால், கர்த்தருக்கு அவனுடைய இடத்தை விலை கேட்டு இவர் வாங்கி முடித்து விட்டார். இந்த அளவுக்கு பணம் இருக்கு என்று அந்த பணக்காரர் நினைக்கவில்லை. இவர் தீமையை வெறுத்தார். இந்த ஏழை தம்பி என்ன செய்தாராம், அவருக்கு வலிமை இருந்தாலும் கூட, அவரை அடித்து வீழ்த்துவதற்கு உடலளவிலே வலிமை இருந்தாலும் கூட இயேசுவே என்று கதறிக்கொண்டே இருந்தார். கர்த்தர் அவருக்கு ஒரு வழியை காண்பித்து தீமையை என்ன செய்தார், தீமையை வெறுத்து விடுங்கள். அந்த தீமையை வெறுத்தார். கர்த்தர் இவருக்கு நன்மை செய்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ சகோதரனே, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உன்னுடைய முதலாளி உன்னை உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, உனக்கு வருகிற இன்கிரிமெண்ட்டை தரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரோ, உன்னுடைய உயர்வுக்கு அந்த பணக்காரனுடைய ஆணவம் ஒரு காரணமாக இருக்கிறதோ, இவன் என்ன செய்து விடுவான் என்று யோசித்து கொண்டிருக்கிறாரோ, நீ கர்த்தருக்கு மகிமையை செலுத்து கொண்டே இரு. அந்த சகோதரன் ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு இடும்பு செய்கிறவரை ஆசீர்வதியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. காலாவட்டத்திலே பார், 5 வருடமாகலாம் 7 வருடமாகலாம், உனக்கு இடும்பு செய்தவன் உன்னுடைய காலடியிலே கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். வேதம் என்ன சொல்லுகிறார் என்றால், தீமையை வெறுத்து விடுங்கள்.
1 பேதுருவிலே பவுலடியார் எழுதுகிறார், ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், தீமைக்கு பதிலாக நன்மை செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருக்கு பிரித்தமான காரியமாக இருக்கிறது. ஆகவே அவர் விசாரிக்க வேண்டிய காலகட்டத்திலே அவர் விசாரிப்பார். அதற்காக உங்களை சும்மா விடமாட்டார். உன்னுடைய கண் எதிரே உனக்கு கொடுமை செய்தவன், வீணாக உன்னை ஏசினவன், சத்ருவானவன், உனக்கு வேண்டிய நன்மைகளெல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறவன், உனக்கு கீழாக இருப்பதையும் நீ மேலாக இருப்பதையும் நீ உணர முடியும், பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீ தீமையை கையில் எடுக்காதே, தீங்கை கையில் எடுக்காதே, அதை விட்டு விலகி ஓடிப்போ, நன்மையை தேடி அதை தொடர்ந்து பிடித்துக்கொள், தீமையை விருத்து விடு, நன்மையை பிடித்துக்கொள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, தீமையை வெறுத்து ஆண்டவரே நன்மை செய்ய எங்களை பழக்குவிப்பீராக. எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுகிற ஒரு பாங்கை தாருங்க கர்த்தாவே. கர்த்தர் நீர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர், நீர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறீர். ஆகவே எங்களை விசாரிப்பீராக, எங்களை நடத்துவீராக. எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நியாயக்கோல் உம்மிடத்தில் இருக்கிறது, நியாயத்தின் திராசு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. நீர் பார்ப்பீராக, நீர் நியாயம் செய்வீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.